ஏசியோட ப்ளோவர் வந்து முகத்துக்கு நேராக அடிக்காத மாதிரி பார்த்துக்கணும். நிறைய பேர் அது பண்ணுவாங்க. வெளியே போயிட்டு வருவாங்க, வந்த உடனே ஏசி ஃபுல்லா மேல அடிக்கிற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பா படக்கூடாது. அதுல இது வழியா போக வேண்டிய காத்து இது வழியா போக முடியாம கஷ்டப்படும் போது தான் உங்களுக்கு மூச்சு திணறல் வரும், வீசிங் வரும். வெளியில பாத்தீங்கன்னா இது அங்கங்க சுருங்கிடும் இந்த மாதிரி. ஓகே. ஸோ மருந்துங்களை இன்ஹேலர்ஸ் எடுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். காலில் இருக்கிற ரத்தம் கட்டிக்கும். நான் காலில் இருக்கிற ரத்தம் அங்கிருந்து இருதயத்து பக்கம் தான் போகும். இருதயத்து பக்கம் போகும்போது இருதயம் வழியா நுரையீரலுக்கு போகும். அதுதான் வழக்கமான பாத்வே. அங்க போயிட்டு அடைச்சிக்கும். ஸோ அந்த அடைப்பு தான் உங்களுக்கு வந்து பல்மனரி எம்பாலிசம்னு சொல்லுவோம். அதுக்கான மெயின் காரணம் காலில் ரத்த நாளங்கள் அடைப்பு வர்றது, டீப் வெயின் த்ரோம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்மோக்கிங் அப்படின்றது வந்து நுரையீரலை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, மற்றதையும் பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் இருதயத்தை பாதிக்கும், ஹார்ட் அட்டாக்ஸ் வரும். த்ரோம்பான்ஜைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். காலில் ரத்த நாளங்கள் நான் சொன்ன மாதிரி அடைப்பை உண்டு பண்ணும். கேன்சர்ஸ், மற்ற கேன்சர்ஸ் நிறைய வாய் கேன்சர், நுரையீரல் கேன்சர் வர்றதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை நிறுத்துறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். புறா வந்து ஸ்ட்ராங் ஆன்டிஜன் கேரியர்ஸ். புறாவோட ரெக்கை வந்து ஆன்டிஜனாக இருக்கும். புறாவோட எச்சத்திலிருந்து வந்த இன்ஃபெக்ஷன்னால வரலாம். நிறைய காரணங்கள் இருக்குது. புறா கூடவே இருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்குதுன்னும் போது உங்களுக்கு ஒரு விதமான ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி நிமோனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதனாலையும் வரலாம். சென்னையில் இப்போ அதிகமாக பார்க்குறோம், புறானால வர இந்த வியாதி நிறைய பார்க்குறோம். நுரையீரல் திறன் பரிசோதனை இப்ப உங்ககிட்ட வந்தா நீங்க செய்வீங்க. இப்ப நார்மலா நாங்க இருக்கோம், எங்களுக்கு வந்துட்டு நாங்களே ஏதாவது ஒரு சுய பரிசோதனை, தட் மீன் நாங்க வந்துட்டு எங்க நுரையீரல் நல்லாதான்ப்பா இருக்குன்னு எங்களுக்கு நாங்களே ஒரு இது வச்சு திருப்தி அடைஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் இதை ரெண்டு விதமா நான் சொல்றேன். ஒன்னு, டாக்டர் கிட்ட போனீங்கன்னா there is something called as a peak flow meterன்னு சொல்லுவோம். நம்ம அந்த பீக் ஃப்ளோ மீட்டர் அப்படின்ற அந்த டெஸ்ட்டை பண்ணனா உங்களுக்கு ப்ராபப்ளி நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அதை வாயில் வச்சு நீங்கள் வேகமாக ஊதுனீங்கன்னா அந்த முள் நவுறும். அதில் உங்களோட ஏஜுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கணுமோ அதில் 80% இருந்ததுன்னா ஓகே. ஸோ அது மூலமாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு அதை நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம், அவங்களே வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. கம்மியாக வியாதி அதிகமாகுதுன்னு அர்த்தம், வந்துடுவாங்க உடனே. அது ஒரு பக்கம். ரெண்டாவது, அது கூட இல்லை அப்படின் போது மேட்ச் டெஸ்ட்னு சொல்லுவோம். மேட்ச் ஸ்டிக் வச்சு பண்ணுவோம். மேட்ச் ஸ்டிக்கை பற்ற வச்சுட்டு ஒரு 1 feet தூரத்தில் ஒரு 30 centimeters தூரத்தை வச்சு நீங்கள் மூச்சு இழுத்து வேகமாக ஊத சொல்லுவோம். உங்களால் அணைக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் உங்கள் நுரையீரல் திறன் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே. பட் அதை பேஸ் பண்ணி நம்ம டயக்னோசிஸ்ல அதுவும் பண்ண முடியாது. டயக்னோசிஸ் பண்ணணும்னா ஸ்பைரோமெட்ரி அந்த மாதிரி டெஸ்ட் பண்ண தான் முடியும். ஸ்பைரோமெட்ரியை கூட பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸோட எஃபர்ட் டிபெண்ட் டெஸ்ட். இப்போ எக்கோ பண்ணுறீங்க இல்லை அல்ட்ராசவுண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். பேஷண்ட் படுத்துட்டு இருப்பாங்க, ப்ரோப் எடுத்து மேலே வச்சோன்னா என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த டெஸ்ட் அப்படி கிடையாது. பேஷண்ட் வந்து தம் கட்டி நல்ல 6 secondsக்கு ஊதணும். அவங்க கரெக்டாக ஊதுனாதான் கரெக்டான வேல்யூ வரும். பட் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவைஸ் வந்துருக்குது, ஆசிலோமெட்ரின்ட்டு. அதில் கஷ்டப்பட்டு ஊதக்கூட வேண்டாம். 6 செகண்டுக்கு ஸ்பைரோமெட்ரி ஊதணும். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் 3 செகண்ட் 4 செகண்ட்ல நிறுத்திடுவாங்க. பட் ஆசிலோமெட்ரி அப்படி கிடையாது. ஆர்டினரியாக மூச்சு இழுத்து விட்டாலே போதும், அதில் அழகான வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் சில டெஸ்ட்டுங்கள் இப்போ ரீசன்ட் பாஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. ஸோ நுரையீரல் திறன் வந்து நல்லாவே கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் இந்த இதுல எல்லாம் பார்க்கும்போதுயா திடீர்னு இவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் மூச்செடுக்க முடியுதான்னு பாருங்க, இப்படி பண்ண முடிஞ்சதுன்னா உங்களோட இது வந்துட்டு கரெக்டாக இருக்கு, உங்களால் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுது, பிரெத் கண்ட்ரோல் எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நிஜம் தானே? இது நான் வந்து ரெண்டுமே சொல்லுவேன், பிளஸ்ஸாகவும் சொல்லுவேன், மைனஸாகவும் சொல்லுவேன். பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான மூச்சு பயிற்சியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்களால மூச்சு இழுத்து பிடிக்க முடியுது, ரைட்டு, எனக்கு இப்போ எதுவும் ப்ராப்ளம் இல்லை, அது ஒரு பக்கம் பண்ணலாம், தப்பு இல்லை அதனால. ஆனால் அதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் யூ கேனாட் கெட் கேரிட் அவேன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க வந்து ரொம்ப நாளாக புகைப்பழக்கம் இருக்குது, அவங்க இந்த டெஸ்ட்டை பண்ணுறாங்க, அவங்களால மூச்சை பிடிக்க முடியுது, எனக்கு ஸ்மோக் பண்ணால் கூட எனக்கு இப்போ நுரையீரல் நல்லா தான் இருக்குது, ஸோ நான் டாக்டர் கிட்ட போக வேண்டிய கட்டாயம் இல்லைன்ட்டு விட்டுட்டாங்கன்னா உள்ளுக்குள்ள வியாதி பெருசாக இருக்கலாம். ஸோ அது இந்த பக்கமும் பார்க்கக்கூடாது, அந்த பக்கம் நீங்கள் பாருங்கள், ஆனால் வேண்டான்னு சொல்லலை. பட் என்னென்னா பீரியாடிக்கலி உங்களோட ரிஸ்க் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மருத்துவர் அணுகி எப்போவுமே டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் அந்த பீக் ஃப்ளோ மீட்டர். இது வந்து பேஷண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக அவங்களே வாங்கி வச்சுக்கிட்டு இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதில் வந்து எவ்வளோ வேல்யூ இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு பேஸ்ட் ஆன் த ஹைட் அண்ட் வெயிட் உங்களுக்கு வந்து 300 வரைக்கும் இருக்கலாம்.
அதில் 80% இருக்கலாம்னு சொன்னோன்னா 240க்கு மேலே இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவேன். பேஷண்ட் இதை வாயில் வச்சுட்டு மூச்சு இழுத்து வேகமாக இதில் ஊதுனாங்கன்னா அந்த நீடில் நவரும். ஸோ எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஆஸ்மா சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்குலாம் இது உபயோகமாகும். பட் பிஃபோர் தேட் நான் உங்களுக்கு ஆஸ்மா சிஓபிடி பற்றி சொன்னேன். இதுதான் வந்து உங்களுக்கு நார்மல் மூச்சுக்குழாய். இது வழியாக தான் காற்று போயிட்டு வரணும். ஓகே, வெளியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் இது எல்லாமே. ஸோ ஆஸ்மான்னு சொன்னால் இந்த மூச்சுக்குழாவோட சைஸு சுருங்கும். அப்படி சுருங்குச்சின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆகிடும். ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா ரெண்டுத்துக்கும்? ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் இது வழியாக போக வேண்டிய காற்று இது வழியாக போக முடியாமல் கஷ்டப்படும் போது தான் உங்களுக்கு மூச்சு திணறல் வரும், வீசிங் வரும். வெளியில் பார்த்தீங்கன்னா இது அங்கங்கே சுருங்கிடும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ மருந்துங்களை இன்ஹேலர்ஸ் எடுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா மாத்திரைகளோட இன்ஹேலர்ஸ் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான காரணம் ஒன்று, மருந்து டைரெக்டாக நுரையீரலுக்கு போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் ஆயின்மெண்ட் தான் முதல்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே மட்டும் மருந்து வேலை செய்யும். அதே மாதிரி நுரையீரலில் இருக்கிற அழற்சியை சரி பண்ணுறதுக்கு வாய் வழியாக மருந்துங்களை இழுத்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே லங்ஸுக்கு போகும், அங்கே வேலை செஞ்சுட்டு வந்துடும். மாத்திரையாக போடுறீங்க இல்லை இன்ஜெக்ஷனாக போடுறீங்கன்னா மாத்திரை போட்டாங்கன்னா வயிற்றுக்கு போகும், வயிற்றுக்கு போயிட்டு கரைஞ்சி ரத்தத்துக்கு வந்து ரத்தம் மூலமாக நுரையீரலுக்கு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் மருந்து வேலை செய்யும். ஒன்று. ரெண்டாவது, ரத்தம் போகிற இடத்துக்கெல்லாம் மருந்தும் போகும். ஸோ பக்க விளைவுகள் வரும். இன்ஜெக்ஷனாக போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பிளட்டுக்குள்ளே போயிடுது, ஸ்டில் வர்றதுக்கு அரை மணி நேரத்தில் வேலை செய்யும், இருந்தாலும் பக்க விளைவுகள் வரும், ஏன்னா பிளட்டில் மிக்ஸ் ஆகுது. இன்ஹேலர்ஸ் ஆர் நெபுலைசர்ஸ் எடுத்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லங்ஸ்குள்ளே தான் போகுது, பக்க விளைவுகள் ரத்தத்தில் மிக்ஸ் ஆகலைன்னும் போது ரொம்ப கம்மி. 1% ஆர் 2% தான் பிளட்டுக்குள்ளே போகும், அதுவும் லிவரில் போச்சுன்னு சொன்னால் மறைஞ்சிடும். ஸோ பக்க விளைவுகள் ப்ராக்டிக்கலி நில். சில விதமான ப்ரிகாஷன்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு தடவை இன்ஹேலர்ஸை யூஸ் பண்ணி வாயை கொப்பளிக்கிறது அதெல்லாம் பண்ணாங்கன்னா ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கலாம். ஓகே, இது வந்துட்டு இந்த காத்து போயிட்டு வர்றதை பற்றி பார்க்குறோம். இதே வந்து இந்த பிளட் வெசல்ஸ்ல பிளாக்ஸ் வருமா? வரும். அது வந்து பல்முனரி எம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் காலில் ரத்தம் கட்டிக்கிறது தான் முக்கியமான காரணம். அதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒபிசிட்டி, வெயிட் அதிகமாக இருக்கிறது. ரெண்டாவது வந்து சர்ஜரி, சில விதமான சர்ஜரிஸ் பண்ணுறாங்க அதனால் வரலாம். சர்ஜரிஸ் பேஷண்ட்ஸால் நடக்க முடியாமல் வீட்லேயே உட்காந்துருக்காங்க அதனால் வரலாம். சில விதமான மருந்துகள் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கருத்தடை மாத்திரைகள் அதனால வரலாம். குழந்தை பிறப்புக்கு அப்புறமா ஃபீமேல்ஸ்க்கு அதனால வரலாம். ஸோ நிறைய காரணங்கள்னால காலில் இருக்கிற ரத்தம் கட்டிக்கும். நான் காலில் இருக்கிற ரத்தம் அங்கேருந்து இருதயத்து பக்கம் தான் போகும். இருதயத்து பக்கம் போகும்போது இருதயம் வழியாக நுரையீரலுக்கு போகும். அதுதான் வழக்கமான பாத்வே. அங்கே போயிட்டு அடைச்சிக்கும். அது வரைக்கும் இருதயத்தோட சைஸ் பெருசாக இருக்கும், அந்த ரத்த குழாயோட சைஸ் பெருசாக இருக்கும். நுரையீரலுக்குள்ளே போக போக சின்னதாகும் போது அங்கே போய் மாட்டிக்கும். ஸோ அந்த அடைப்பு தான் உங்களுக்கு வந்து பல்முனரி எம்பாலிசம்னு சொல்லுவோம். அதுக்கான மெயின் காரணம் காலில் ரத்த நாளங்கள் அடைப்பு வர்றது, டீப் வெயின் த்ரோம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங் அதெல்லாமே இருந்ததுன்னா என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி நிறுத்தணும். இது வந்துச்சுன்னு சொன்னால் திடீர்னு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஸ்துமா டிபினா நாள் இருந்துக்கிட்டே இருக்கும் மூச்சு வாங்குறது. இது அப்படி கிடையாது. நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க, போய் அடைச்சதுன்னா திடீர்னு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். செஸ்ட் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப மயக்கம் போட்டு விழுவாங்க. மேசிவான எம்பாலிசம், அதாவது மொத்த ரத்த குழாயும் அடைச்சிருச்சுன்னு சொன்னால் டக்குன்னு மயக்கம் போட்டு விழுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. பிகினிங்லேயே அதை கண்டுபிடிச்சிடணும். என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ண பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் இஸ் ஒன் ரிஸ்க் ஃபேக்டர். ஸ்மோக்கிங் கண்டிப்பாக நிறுத்த பார்க்கணும். நான் திரும்பி ஸ்மோக்கிங்கில் தான் வந்து நிற்பேன். ஏன்னா ஸ்மோக்கிங் அப்படின்றது வந்து நுரையீரலை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, மற்றதையும் பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் இருதயத்தை பாதிக்கும், ஹார்ட் அட்டாக்ஸ் வரும். த்ரோம்பான்ஜைட்டிஸ்னு சொல்லுவோம், காலில் ரத்த நாளங்கள் நான் சொன்ன மாதிரி அடைப்பை உண்டு பண்ணும். கேன்சர்ஸ், மற்ற கேன்சர்ஸ் நிறைய வாய் கேன்சர், நுரையீரல் கேன்சர் வர்றதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை நிறுத்துறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ பல்முனரி எம்பாலிசம் வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கான மருந்துகள், அந்த பிளாக்காக இருக்குதுன்னா அதை கரைக்கிறதுக்கான மருந்துகள் எல்லாமே நிறைய வந்திருக்குது. பட் பிகினிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வந்துட்டு உயிருக்கு ஆபத்தான நோயா? பல்முனரி எம்பாலிசம்ன்றது வந்து ரெண்டு விதமா பிரிச்சுக்கோங்க. ஜென்ரலா 3ஆ சொல்லுவோம், மேசிவ், சப்மேசிவ் அண்ட் கொஞ்சம் மைல்டா இருக்கிறது வச்சுக்கோங்களேன். மேசிவ்ன்றது வந்து நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கே நேரம் இருக்காது. இருதயத்திலிருந்து 2 ரத்த நாளங்கள் பல்முனரி ஆர்ட்ரின்ட்டு வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று 2ஆ பிரியும். அங்கே போயிட்டு பிளாக் ஆச்சுன்னு சொன்னால் சேடில் த்ரோம்பஸ்ன்னு சொல்லுவோம். அங்கே போயிட்டு பிளாக் ஆச்சுன்னு சொன்னால் ரத்தமே போகாது.
ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரொம்ப இதுவாக பார்க்கணும். சட்டுன்னு பிபி குறைஞ்சிடும், மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இம்மீடியட்டான ரெசசிட்டேட் பண்ணி ஆக்சிஜன் அதெல்லாம் கொடுத்து சர்ஜரி தேவைப்பட்டா சர்ஜரி, இல்லாட்டினா த்ராம்போலைசிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் பண்ணாங்கன்னா உயிரை காப்பாற்றலாம். பட் உயிர் போகுது பிகாஸ் ஆஃப் பல்மனரி எம்பாலிசம்னா அது மேசிவ் பல்மனரி எம்பாலிசம். சப்மேசிவ் பல்மனரி எம்பாலிசம் அப்படின்னு சொல்கிறது வந்து பெரிஃபரி ரத்த நாளங்களை போயிட்டு அடைக்கிறதுனால வரும். ஒன்று அதனால வரும், இல்லை அது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் ஒன்று இருக்குது. நம்ம வழக்கமாக கையில் கட்டி பார்க்குற பிபி வந்து சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன். பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் நுரையீரலுக்கு உள்ளே இருக்கிற ரத்த நாளங்களில் ப்ரெஷர் அதிகமாகிறது, அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்ததுன்னா அது ஒரு தனி கேட்டகரி. அதுக்கான மருந்துகளை ப்ராப்பராக நீங்கள் கண்டுபிடிச்சி போடுறது நல்லது. அதுக்கு ஓகே. நுரையீரல் திறனை அதிகப்படுத்துறதுக்கு எக்ஸசைசஸ்லாம் யூஸ் இருக்கு, நிறையவே இருக்குது. நுரையீரல் திறனை அதிகப்படுத்துறதுக்கு நான் ஜென்ரலாக சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன நிறைய பேர் வந்து இந்த பிராணாயாமா பண்ணலாமா சார்னு கேட்பாங்க. தாராளமாக பண்ணலாம். ஒரு விதமான மூச்சு பயிற்சி தான். நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, பிராணாயாமா பண்ணுறீங்கன்னா 1:3 or 2:1:3:4 ரேஷியோ மாதிரி எடுத்துக்க சொல்லுவேன். மீன்ஸ் அந்த ரேஷியோவில் மூச்சு எடுக்கணும். ஒரு பக்கத்தை பிளாக் பண்ணிக்கிட்டு 1 செகண்ட் மூச்சு எடுக்கிறீங்க, ஒரு 3 செகண்ட்ஸ் மூச்சு பிடிக்கிறீங்க, ஒரு 3 to 4 செகண்ட்ஸ்க்கு மூச்சு விடுறீங்க. அந்த மாதிரி 15 டைம்ஸ் பண்ணணும் இந்த பக்கம். தென் அந்த பக்கத்துக்கு 15 டைம்ஸ், அந்த மாதிரி 3 சைக்கிள்ஸ் அது பண்ணலாம். எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக முடியுமோ பண்ண சொல்லுவேன் மூச்சு பயிற்சி. இன்னும் சில பேஷண்ட்ஸ்க்குலாம் கேட்டிங்கன்னா, சின்ன பசங்களுக்கு வீசிங் வருதுன்னு சொன்னால் அவங்களுக்கு நான் ஃப்ளூட் கிளாஸில் போட்டு விட்டுற சொல்லுவேன். அவங்க மூச்சு இழுத்து தம் கட்டி ஊதுனாங்கன்னா அந்த அந்த ஒரு பக்கம் ஃப்ளூட் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு மூச்சு பயிற்சி பண்ண மாதிரி இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரின்னு ஒன்று இருக்குது. இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரினா 3 பாலோட இருக்கும். அதை மூச்சை இழுத்து வேகமாக ஊதி ஊதி 3 பால் மேலே போகுதான்னு பார்க்க சொல்லுவோம். அதை திருப்பி மூச்சு இழுக்க சொல்லுவோம். மூச்சு இழுத்தாங்கன்னா அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறவங்களோ இதெல்லாம் மூச்சு திறனை அதிகரித்ததுக்கான இதுதான் அதில். ஸோ மெடிடேஷன், யோகா நிறைய இருக்குது. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் நீங்களாக போயிட்டு மெடிடேஷன் யோகா பண்ணுறது தப்பு. ப்ராப்பர் ஒரு யோகா டீச்சரை பார்த்து எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது பெட்டர். ஸோ ஜென்ரலாக ஃபார்மகலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கு வெறும் மருந்துங்க மட்டும்தான்னு கிடையாது. அதுக்கான காரணம் என்னவோ அதை கண்டுபிடிச்சி அதை நிறுத்தணும். ரெண்டாவது, நான் ஃபார்மகலாஜிக்கல் ரிஹாபிலிட்டேஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்கு நாளாக மூச்சு வாங்குறது அதிகமாகிட்டு தான் போகும். மருந்துகள் எடுக்கணும், ஸ்மோக்கிங்கை நிறுத்தணும், ப்ளஸ் ரிஹாபிலிட்டேஷன். சிஓபிடிக்கான ஸ்பெசிஃபிக்கான மூச்சு பயிற்சிகள்லாம் இருக்குது. பர்ஸ்லி ப்ரீதிங்னு சொல்லுவோம், டயஃப்ரமேட்டிக் ப்ரீதிங் சொல்லுவோம். இந்த மாதிரிலான ஸ்பெசிஃபிக்கான மூச்சு பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க வீட்டிலேயே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த நோயோட தாக்கம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இப்ப பார்த்தோம்னா நுரையீரல் வந்துட்டு இப்ப ஸ்மோக் பண்றவங்களுக்குலாம் கடுமையா பாதிக்குது அதெல்லாம் சொல்றீங்க. இந்த மாதிரி ரொம்ப மோசமா பாதிச்ச நுரையீரல் எல்லாம் திரும்பவும் பேக் டு ஃபார்ம் அப்படி ஃப்ரெஷ்ஷா கொண்டு வர முடியுமா? சிலர் சொல்லுவாங்களே, நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, இத்தனை நாள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க நுரையீரல் திரும்ப ஃப்ரெஷ்ஷா மாறிடும். இதெல்லாம் உண்மையா? மாத்த முடியுமா? அது என்ன வியாதி அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், டிபி வருது ஒருத்தருக்கு. டிபி வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு பிராங்கை எக்டாசிஸ்ன்ற ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மூச்சு பயிற்சிகள்லாம் பிகினிங்லேருந்தே பண்ணி டிபிக்கான மருந்துங்களை ஒழுங்காக போட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்கன்னா அதை சுத்தமாக க்ளீன் பண்ணலாம். ஓகே. அது ஒரு விதம். நிமோனியா வருது, நிமோனியானால உள்ள சளி சேருது. அந்த சளி வந்து அடைப்பு அப்படியே விட்டுட்டீங்க, கரெக்டான மருந்துங்களை எடுக்கலைன்னு சொன்னால் சளி உள்ளே இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், பிராங்கெக்டாசிஸ் வரும். அதை தடுக்கிறதுக்கு சளி கரைஞ்சி வெளியில் வரதுக்கான மருந்துகள், மூச்சு பயிற்சிகள்லாம் பண்ணால் அவங்க லங் திருப்பி நார்மலைஸ் ஆகும். இதெல்லாம் உண்மை. ஆனால் ஒரு நுரையீரலில் ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, ஆனதை திருப்பியும் பிராங்கெக்டாசிஸ்னா தழும்பு வந்துருச்சு, அதை வந்து திருப்பியும் ப்ராப்பராக ஃபுல்லாக குணமாக்குறது வாய்ப்பு கிடையாது. ஓகே. இப்ப டிரான்ஸ்பிளான்ட் பத்தி சொன்னீங்க இல்லையா? எந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்துட்டு இதுக்கு மேல இது முடியாது, டிரான்ஸ்பிளான்ட் தான் போய் ஆகணும்னு எப்ப சொல்லுவீங்க? அதுதான் அந்த எண்ட் ஸ்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது. இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்னு ஒரு கேட்டகரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். மூச்சு இழுக்கும்போது மூச்சுக்குழா வழியாக காற்று போகுது, காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் ரத்த குழாய்க்கு போகுது, ரத்த குழாயில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு மூச்சு குழாய்க்கு வருது, பேஷண்ட்ஸ் மூச்சு வெளியே விடுறாங்க. இந்த ரத்த குழாய்க்கும் மூச்சு குழாய்க்கும் நடுவில் இருக்கிற இடம் வந்து தான் இன்டர்ஸ்டீஷியம்னு சொல்லுவோம். இந்த இன்டர்ஸ்டீஷியத்தில் நிறைய பாதிப்புகள் வரலாம். மருந்துகள்னால வரலாம், அவங்க வாழ்க்கை முறைகள்னால வரலாம், வியாதி பெர்சேனால வரலாம். சில பேருக்கு வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், அதனால வரலாம்.
ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னால போடுற மருந்துகள்னால வர நிறைய காரணங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 110 120 வியாதிகள் அந்த கேட்டகரியிலேயே வரும். அது திக்னஸ் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் வரும். முதல்ல மருந்துங்களை கொடுப்போம், மருந்துங்களை கேட்கல, அதிகமாகிட்டே போகுது, ஆக்சிஜன் தேவைப்படுது, ஆக்சிஜன் கொஞ்சம் கொடுப்போம். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தா அதுவும் பத்த மாட்டேங்குது, மூச்சு திணறல் வருது, ஒரு நான் இன்வேசிவ் வென்டிலேஷன் ஒரு மிஷின் வாங்கி வைப்போம். கொஞ்ச நாள் அதுலேயும் முடியல, பட் லங் டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது தான் நம்ம வந்து நுரையீரலை வந்து மாற்ற வேண்டிய கட்டாயம் வரும். பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிகினிங் ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் மாடரேட் ஆகும்போதே நீங்கள் போய்ட்டு எடுத்த உடனே நீங்கள் போகணும் லங்கை மாற்றணும் அப்படின்ட்டுலாம் வர முடியாது. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கான டோனார் கிடைக்கணும். அந்த டோனார் கிடைச்சா அந்த லங் வந்து இவங்களோட லங்குக்கு ஃபிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து ஆஜானுபாகுவா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்திருப்பார். அவரோட தொராசிக் கேவிட்டி வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும், கிடைச்ச லங் இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லும்போது ஒன்றும் பண்ண முடியாது. தி அதர்வே இஸ் ஆல்சோ ட்ரூ. பேஷண்ட் வந்து பியூனியா குட்டியாக இருப்பாங்க, அவங்க கேவிட்டி இவ்வளோ தான் இருக்கும், கிடைச்ச லங் இவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதையும் மேட்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று, லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாலே நார்மலாக நம்ம மற்றவங்கள மாதிரி சுற்றுவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கப்புறமா புதுசான ஒரு நுரையீரல் உள்ள வருதுன்னும் போது நம்ம பாடி அதை ரிஜெக்ட் பண்ண பார்க்கும். அதை ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான மருந்துகள் எடுக்கணும், இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும், தடுப்பூசிகள்லாம் கரெக்டாக போட்டுட்டு வரணும். ஸோ இதெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. பட் எண்ட் ஸ்டேஜ் லங் டிசீஸில் வந்து வி ஆல்வேஸ் திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன். சொன்னால் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப அதிகமாகுது, இதுக்கு மேலே பண்ண முடியாது, மருந்துங்க வேலை செய்யலான்னும் போது நம்ம லங் டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி கண்டிப்பாக யோசிக்கணும். இப்ப லங் இதுல சொல்லும் போதே நடுவுல வந்துட்டு இந்த புறாலாம் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அந்த ஏசில அதனுடைய இதுல வந்துட்டு இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்ல அதுல ஒரு விதம் தான் இந்த புறானால வர்றது. புறா வந்து ஸ்ட்ராங் ஆன்டிஜன் கேரியர்ஸ். புறாவோட ரெக்கை வந்து ஆன்டிஜனா இருக்கும், புறாவோட எச்சத்திலிருந்து வந்த இன்ஃபெக்ஷன்னால வரலாம், நிறைய காரணங்கள் இருக்குது. புறா கூடவே இருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்குதுன்னும் போது உங்களுக்கு ஒரு விதமான ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி நிமோனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதனாலையும் வரலாம். ஸோ லங்கில் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும். அந்த இன்ஃப்ளமேஷன் நான் சொன்ன அந்த இன்டர்ஸ்டிஷியத்தை பாதிக்கும். இன்டர்ஸ்டிஷியத்தை பாதிச்சதுன்னு சொன்னால் இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, சென்னையில் இப்போ அதிகமாக பார்க்குறோம், புறானால வர இந்த வியாதி நிறைய பார்க்குறோம். ஓகே. இன்னொன்னையா, இப்ப சென்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த நவம்பர் டிசம்பர் கொஞ்சம் ஜான் பாதி வரைக்கும் கொஞ்சம் சில்ல இதுவா இருக்கும், ஃபேன் போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். மத்த டைம்லாம் பார்த்தோம்னா ஃபுல் ஆஃப் ஏசி இல்லைன்னா நிறைய பேரால மேனேஜ் பண்ணவே முடியல சொல்றாங்க. ஆனா ஆல் டைம் ஏசிலையும் இருக்கக்கூடாது சொல்றாங்க, அதனாலயும் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் மூச்சு திணறல் இந்த பிரச்சனை எல்லாம் வரும்லாம் சொல்றாங்க. இப்ப ஃபுல்லா ஏசில தான் இருக்கோம்னா நம்மளோட நுரையீரலை நல்லபடி வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இதை கேட்பாங்க, சார் எனக்கு ஏசினால தான் சார் ப்ராப்ளம் வரும், ஆனா ஏசி இல்லாம இருக்கு சென்னையிலன்னுவாங்க. ரொம்ப சிம்பிள். அதாவது ஏசி வந்து ரெண்டு விதம். ஏசில வந்து நீங்க வந்து வாரம் நான் கிளீன் பண்ண சொல்லுவேன் அந்த ஃபில்டர். இந்த ஏசியில் இருக்கிற ஃபில்டர் வந்து வாரம் கிளீன் பண்ணுவோம். பேஷண்ட் போய் கிளீன் பண்ணக்கூடாதுன்னா அவங்களுக்கு அதனாலே வந்துடும், வேற யாராவது கிளீன் பண்ணணும். டஸ்டிங் மட்டும் பண்ணி விட்டு போதும். வாரம் மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பாக்டீரியாசைடல் சொல்யூஷன் லைக் டெட்டால் சாவலான்ல ஒரு 1/2 மணி நேரம் முக்கிட்டு வெயில்ல காய வச்சிடணும். மூணாவது விஷயம், ஏசியோட ப்ளோவர் வந்து முகத்துக்கு நேரம் அடிக்காத மாதிரி பார்த்துக்கணும். நிறைய பேர் அது பண்ணுவாங்க, வெளியே போயிட்டு வருவாங்க, வந்த உடனே ஏசி ஃபுல்லா மேல அடிக்கிற மாதிரி இருக்கும், அது கண்டிப்பா படக்கூடாது. அதுல இது மூணுத்தையும் பண்ணணும். நாலாவது விஷயம் வந்து டெம்பரேச்சர் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல வந்து 24 we advocate 24 and above is okay. நீங்க அது கீழே வச்சா நம்ம ஆளுங்களுக்கு குளிர ஆரம்பிச்சிடும். 16 17 வச்சாங்கன்னா இருக்கிறாங்க, அதுக்குன்னு 18 வைக்கிறவங்களாம் இருக்காங்க, அது வேண்டாம்னு சொல்லுவோம். ஜென்ரலா 24 degrees and above வச்சாங்கன்னா ஏசினால ஒரு ப்ராப்ளமும் வராது, சேஃபா இருக்கலாம். ஓகே. நுரையீரலுக்கு ஆரோக்கியம், நுரையீரல் ஆரோக்கியத்துக்கான உணவு அப்படின்னு இருக்கா? இருக்குது. அதாவது நுரையீரல் ரெண்டு விதமா நான் எடுத்துக்கிறேன். ஒண்ணு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உணவு சாப்பிட்டா பேஷண்ட்ஸ்க்கு ஒத்துக்கல, அது எப்படி கண்டுபிடிக்கணும்? நான் சொல்ற மாதிரி ஜென்ரலா வந்து என் சொந்தக்காரங்களுக்கு வந்து எக்கு சாப்பிட்டாங்க சார், எக்கு சாப்பிட்டா அவருக்கு வீசிங் வந்துடுச்சு, அதனால நான் எக்கு சாப்பிட்றதே நிறுத்திட்டேன்னு சொல்லக்கூடாது. இவங்களுக்கு எக்கு ஒத்துக்கலாம், பட் உங்களுக்கு அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்களது என்னன்ட்டு அவங்களுக்கு ஜென்ரலாக கண்டுபிடிக்கலாம். எக்கு சொன்னேன், எக்கு மேலே ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு மருந்துகள் எடுக்கிறீங்க, வீசிங்லாம் சரியாயிடுச்சு, எக்கு அது வரைக்கும் எடுக்காதீங்க. நார்மலாக இருக்கும்போது ஒரு நாள் எக்கு மட்டும் சாப்பிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்டு உங்களுக்கு சிம்டம்ஸ் வருதுன்னா தென் ப்ராப்ளி ஒரு அலர்ஜிக் டு எக். அப்ப நிறுத்தி அப்படித்தான் கண்டுபிடிக்கணும். ஒரு நோட் புக் நான் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், ஒரு டைரியில எழுதுங்க, என்னென்ன பண்ணலாம் எழுதுங்க. ஒரு வாரத்தில் நீங்களா கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகே. எதனால இந்த ப்ராப்ளம் வந்திருக்குதுன்னு அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நுரையீரல் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ஃபுட்ஸை வந்து டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுவோம். நுரையீரல் திறனுக்கு குறையுது இல்லை ஒரு வியாதி வருதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் லங்குக்குள்ளார ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகிறது. லங்கில் இன்ஃப்ளமேஷன் வருது, அழற்சி நோய், சிஓபிடியாக இருக்கலாம், ஆஸ்மா, இன்ஃபெக்ஷன்ஸ், எதனால் வேணாலும் அழற்சி வரலாம். அந்த இன்ஃப்ளமேஷன்னால ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகும், அந்த ஆக்சிடென்ட்ஸ்னால டேமேஜ் அதிகமாகும். அதை காம்பேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற மாத்திரையாகவும் வரும், பட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், இந்த கிர்குமின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. கிர்குமின் நிறைய இருக்கிறது. கோவிட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அது கொடுத்தோம் இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ மஞ்சள் நல்லாவே இருக்கும் அதில். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டீஸ். நுரையீரல் இந்த சுவாச குழாய்களில் இருக்கிற அந்த அழற்சியெல்லாம் நல்லாவே சரி பண்ணும். பேஷண்ட்ஸை சொல்லுவாங்க, சார் நான் ஜிஞ்சர் டீ குடிச்சேன்னா நல்லா இருக்கேன் சார், ரொம்ப ப்ராப்ளமே இல்லைன்னுவாங்க. ஸோ அது ரெண்டாவது. வைட்டமின் சி நிறைய இருக்கிறது எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த எபித்தீலியம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மூக்கு நுரையீரல், அந்த எபித்தீலியம் வந்து அதோட வலு திறன் நல்லா அதிகரிக்கும். வைட்டமின் சி இருக்கிற ஃபுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, தக்காளியில் வந்து பார்த்தீங்கன்னா லைகோபின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. லைகோபின்னு ஒன்ஸ் அகெயின் வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இதெல்லாமே வந்து ஜென்ரலாக சொல்கிறது பழங்கள், காய்கறிகள், கீரைகள், லீஃபி வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின்னு சொல்லுவோம். அது நிறைய இருக்கும் பீட்டா கரோட்டின். அது லங்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், நிறைய இருக்கிறது இந்த ஃபிஷ்ஷு, ப்ராக்கோலி, அதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த ஃபுட் இருக்கிற கண்டென்ட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்தாங்கன்னா பேஷண்ட்ஸோட லங்கோட திறன் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே எல்லாருக்கும் புரியுற மாதிரி விளக்கமாக சொன்னீங்க. இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்களுக்காக நிறைய பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.